ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் வந்தது. 30 ஜிமிக்கி ஆர்டர் வந்ததுன்னு நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன்லங்க. அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டேன். வெறும் 3 நாள் தாங்க டைம் கொடுத்துருந்தாங்க. 3 நாளில் 30 ஜிமிக்கி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். எம்டிஎஃப்பில் நான் பெயிண்ட் அடித்து எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான த்ரெட்ஸு அண்டு அந்த இயரிங் ஹூக்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எம்டிஎஃப்பில் நம்ம ஸ்டட் பேஸை ஸ்டிக் பண்ணிக்கணுங்க. அது ஸ்டிக் பண்ணி நம்மளுக்கு 1 டேவாவது காஞ்சாதாங்க பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம நூல் சுற்ற ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க நம்ம ஜிமிக்கிக்கு நூல் சுற்றணும்னா அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அது நூல் சுற்றி முடிக்கவும் நம்ம இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. 3 நாள் செம வேலைங்க. எந்த இதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இது இந்த ஆர்டர் முடிச்சு கொடுத்துடணும்னு தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அக்கா எனக்கு ஹெல்ப்பராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த 2 நாள் வந்து லீவ் போட்டுட்டாங்க. அவங்களுக்கு வேறு ஒர்க் இருந்ததுனால அவங்க லீவ் போட்டுட்டாங்க. இந்த ஹோல்ஸ் பிளேயர் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நான் ஜம்ப்ரிங்கை ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க, நீங்கள் எப்படி இந்த இது அட்டாச் பண்ணுறீங்க, எனக்கு ஃபஸ்ட்லேருந்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இது ஃபஸ்ட்லேருந்து நான் காமிச்சிட்ருக்கேன். ஷார்ட்ஸ்லலாம் வெறும் டேரெக்டாக ஜிமிக்கி செய்கிறது மட்டும்தான் காமிச்சேன். இதெல்லாம் நான் காமிக்கல. அதனால் அவங்க வந்து எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எனக்கு காமிங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இது ஃபஸ்ட்லேருந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப தூக்குன மாதிரி தெரியாது பேக் சைடில். இப்போ ஜிமிக்கிக்கு நூல் சுற்றியாச்சு. அங்கேயே எல்லா ஒர்க்கையும் நம்ம முடிச்சாச்சு. இந்த ஸ்டெட் பேஸ் ஒட்டினதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாங்க நம்ம ஹோல்ஸ் போடணும். உடனே எடுத்து போட்டோன்னா சரி வராது. இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபுல் குந்தனில் தான் கேட்டிருந்தாங்க. இன்னும் பார்த்திங்களா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது மேக்கிங் வீடியோ எடுக்க டைம் இல்லை. இது ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்ததுனால எனக்கு டைம் இல்லை. எல்லா ஜிமிக்கியும் நான் இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். கடைசியாக அந்த ஜிமிக்கியோட அவுட்லுக் எல்லாமே காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஜிமிக்கி எப்படி மேக் பண்ணுவேங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா காமிச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் இது அப்படின்னு தாங்க நான் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இதே ஃபார்மேட்டில் தான் நான் வந்து மேக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எம்டிஎஃப்பில் பெயிண்ட் அடித்து அந்த ஸ்டட் பேஸ் ஒட்டி ரிங்கை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிமிக்கி ரேப் பண்ணிவிட்டு இதில் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேப் மேலே வைப்பேன். கீழே டிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப் வைப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எம்டிஎஃப்பில் நான் டிசைன் பண்ணுவேன். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். என்னோடய சேனலை நியூவாக பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்களா? கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் 1 kg குந்தன் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த ஆஃபர் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஒரு வழியாக எல்லாத்துலேயுமே ஜிமிக்கி கேப் நான் ஸ்டிக் பண்ணிட்டேங்க. இது என்ன திடீர்னு இப்படி ஒரு வீடியோ வருதுன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து மேலே எம்டிஎஃப்பில் ஸ்டட் ரெடி பண்ணிட்டேங்க. அந்த ரெடி பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஏரியா இப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க ரொம்ப கன்றாவியாக இருந்தது. அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு 1 டே ஆச்சு. ஆனால் நம்ம ஆர்டரை நம்ம 90% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம அட்டாச் பண்ணால் மட்டும் போதும். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேங்க. என் மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன். இந்த 2 நாளில் யார் ஹெல்ப் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி நம்ம முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேங்க. அதே மாதிரி முடிச்சுட்டேன். இருந்தாலும் என்னோடய பாப்பாங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நம்ம தனித்தனியாக செஞ்சு வச்சுருக்கதை நம்ம இப்போ அட்டாச் பண்ணலாம். அதாவது ஜாயின் பண்ணலாம். எப்படின்னா நமக்கு ஜம்ப்ரிங் கொடுத்துருக்கேன். எம்டிஎஃப்பில் ஜம்ப்ரிங் கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேயும் ஒரு பெண்டு மாதிரி கொண்டு வந்துட்டோன்னா 2த்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஹெட் பின்னில் ஒரு கோல்டன் பால் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம ஜிமிக்கி இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம உள்ளே விட்டுட்டு மேலே இன்னொரு கோல்டன் பால் போட்டால் நல்ல ஜிமிக்கி ஆடுறதுக்கு நல்ல இதாக இருக்கும். சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் டேர்ன் பண்ணணும். இப்படி டேர்ன் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த நோஸ் பிளேயர் கண்டிப்பாக தேவைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த எம்டிஎஃப்பில் இருக்குது பார்த்திங்களா, அந்த எம்டிஎஃப்பில் இருக்கிறத வந்து அந்த ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா எனக்கு என்னமோ அதில் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் எதுவும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி விழுந்துருமோங்கிற பயத்தினால நான் அந்த மாதிரி பண்ணலை. இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜிமிக்கி ரிட்டன் கிஃப்ட்டுக்காகவும் ரீசேலுக்காக அப்புறம் பர்சனல் யூஸ்க்காகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜிமிக்கியும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. கலர்ஸ் ஒவ்வொன்றுமே செம்மையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜிமிக்கிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. இதில் வந்து டோட்டலாக 30 ஜிமிக்கி நான் செஞ்சுருக்கேன். 25 வந்து மேலே இந்த எம்டிஎஃப் வச்சு நம்ம டிசைன் பண்ண ஜிமிக்கி, 5 ஜிமிக்கி வந்து ஆன்டிக் ஸ்டட் வச்சு கேட்டிருந்தாங்க. அது இது லாஸ்ட்டில் அப்லோட்
அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கலர் காம்பினேஷன் செம்மையா இருந்ததுங்க. பிங்க் அண்ட் கிரீனு ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு கலருமே பார்த்து செலக்ட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். இந்த செலக்ஷன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அ டே டைம் எடுத்துச்சு. ஏன்னா வந்து அவங்க கலர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளமே இல்ல. ஆனா நம்மக்கிட்ட கலர் நீங்களே பார்த்து, நீங்களே அழகா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு எப்போதுமே நம்ம பெஸ்ட்டா தாங்க செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி நான் பெஸ்ட்டா ஒவ்வொரு கலரும், ஒவ்வொரு காம்பினேஷனும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாரி ஜிமிக்கீஸ் தாங்க இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்கு. எல்லா டீனேஜர்ஸும் அண்டு இப்ப நியூலி மேரிட் அந்த மாரி இருக்கிற கப்புள்ஸுங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா, சாரீக்கு மேட்சா வியர் பண்ணிக்க முடியும். இப்போ கோல்டு விக்கிற விலைக்கு இந்த மாரி போடும்போது, இது வந்து இன்னும் ட்ரெண்டிங்கா, ட்ரெடிஷ்னலா காமிக்கிற மாரி இருக்கு. சில பேருக்கு ஜிமிக்கினாவே ஒரு கிரேஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஐடியாங்க. 1 கேஜி குந்தன் ஆஃபர் நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால, சீக்கிரமா அதுக்கான அப்டேட்ஸ அனௌன்ஸ் பண்ணுவேன். நீங்க என்னோட வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா அந்த ஆஃபர் திரும்ப வரும். ஆனா எப்போ வருங்கிறது நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது பாருங்க. ஆனா 2 to 3 டேஸ் தான் வரும். அந்த மாதிரி அந்த வீடியோஸ பார்த்து டக்குன்னு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் திரும்ப அந்த ஆஃபர் வரவே வராதுங்க. இந்த ஆன்டிக் ஜிமிக்கி சொன்னேன் பார்த்தீங்களா? அது இந்த ஜிமிக்கி தாங்க. இந்த மாதிரி தான் மேலே ஸ்டட் வந்து வேற மாரி ஸ்டட்ஸ் வச்சு, ஆன்டிக் ஸ்டட்ஸ் வச்சு அவங்க ஒரு 5 பேர் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம சூப்பரா ரெடி பண்ணி குடுத்தாச்சு. நீங்க ஜிமிக்கி மட்டும் தான் செஞ்சு குடுப்பீங்களா? அப்படின்னா இல்லங்க. லாங் செயின் செஞ்சு குடுப்போம். பேங்கிள்ஸு, அலிகேட்டர் கிளிப், சென்டர் கிளிப், டிக் டாக் கிளிப்ஸ் இந்த மாரி நெறைய வந்து நாங்க செஞ்சு குடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட பிக்சர் எடுத்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாரி மாடல்ல வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாரி பெஸ்ட்டா செஞ்சு குடுத்துர்லாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.